சங்கீதங்களின் புஸ்தகம் 119:18 வாசி. வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி. இப்ப அவர் என்ன பார்க்காம தான் படிக்கிறாரா? அவர் என்ன பிரெய்லி லெட்டர்ல படிச்சாரு? சங்கீதக்காரன் அவர் என்ன பிரெய்லி லெட்டர்ல படிச்சாரா? தடவி படிச்சாரா? இல்ல. வசனம் சொல்லுது, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்குள்ள என்னமோ ஒண்ணு இருக்கு ஆண்டவரே. வசனமா படிச்சா எனக்கு வசனமா இருக்கு ஆண்டவரே. இதுல நான் ஒரு திருப்தி அடைகிறேன். அதுலயும் எனக்கு என்ன இருக்கு? ஒரு டேஸ்ட் இருக்கு. உதாரணமா, நீங்க சாதாரணமா வசனத்தை படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா, வேணான்னு சொல்லல, படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு சில வாக்குத்தத்தம் கிடைக்கும். சில நேரத்தில் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை கிடைக்கும். அது உங்களை ஆறுதல் படுத்தும். அந்த சில நேரத்தில் சோர்ந்து போகும்போது தீர்க்க தரிசனம் கிடைக்கும். உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். வசனம் நீங்க என்ன சொல்லுவீங்களே, என் வாழ்க்கையில 10 தடவை பைபிள் முடிச்சேன், 100 தடவை முடிச்சேன், 200 தடவை முடிச்சேன். நல்லது, இல்லைன்னு சொல்லலை. இப்போ நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, நீங்க படுத்துட்டீங்க, ட்ரிப்ஸ் ஏத்துறாங்க. ட்ரிப்ஸ் ஏத்தணும்னு உங்களுக்குள்ள என்ன வரும்? ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று கண்டிப்பா வரும். இப்போ பாடி கொஞ்சம் தேரும். ஆனா வாழ்நாள் முழுக்க ட்ரிப்ஸோட வாழ முடியாது. ஸ்ட்ரென்த் கொடுத்துச்சு, ஒரு நாளைக்கு 3 பாட்டில் ஏத்தலான்ட்டு காலையில் 1 சாயங்காலம் வாழ முடியாது. அப்படி இருந்தால் அவனுக்கு பேர் பேஷண்ட். அப்படி இருந்தால் அவனுக்கு பேர் என்னது? நோயாளி. அதுக்கு அடுத்து டாக்டர் என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொடுங்க? சாப்பாடு கொடுங்க, லிக்விட் ஃபுட் கொடுங்க, செமி சாலிட் கொடுங்க, சாலிட் கொடுங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து பிரியாணி கொடுங்கன்னு சொல்லவே மாட்டாரு. நம்மளே ஆரம்பிச்சிருவோம் அந்த டைம் வந்த உடனே. ஆமா தானே? அதே மாதிரி தான் வேதத்தை மேலே படிக்கிறது ட்ரிப்ஸ் ஏத்துற மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். கொஞ்சம் தேவையான இடத்துல வார்த்தை கொடுக்கும், தேவையான இடத்துல. ஆனா அதுக்குள்ள இருக்கிற அதிசயங்களை பார்க்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் பலமான ஆகாரம். அதுதான் உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணும். நீ உயிரோடு இருக்கிறதுக்கு ட்ரிப்ஸ் போதும். ஆனா உன்னை கொண்டு கர்த்தர் செய்கிற தரிசனம் உனக்கு வேணும்னா அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற ஆழம் என்கிற ஆகாரத்தை நீ புசிக்கணும். அதை புசிச்சாதான் உனக்குள்ள ஸ்ட்ரென்த் வரும். ஏன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா கொஞ்ச நாள் இருப்பாங்க, பட்டுன்னு பார்த்தா விழுந்துருவாங்க. அப்புறம் கொஞ்சம் வைராக்கியமா எழுந்திரிச்சு கொஞ்ச நாள் ஓடிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா திருப்பி பழைய நிலைமைக்கு போயிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இவங்க வசனத்தினுடைய மேல் பகுதியை பார்த்து அதுல உள்ள டேஸ்ட்டை மட்டும். சில பிள்ளைங்கிட்ட நீங்க சாக்லேட்டு உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி இருக்கும், மேலே சாக்லேட் இருக்கும். இந்த நட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் போட்ட சாக்லேட் இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு முந்திரி பருப்பு இருக்கும், இல்லை எதா இருக்கும், அது மேலே சாக்லேட் இருக்கும். சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா மேலே இருக்க சாக்லேட் மட்டும் சப்பிட்டு என்ன பண்ணிடும்? நட்ஸை துப்பிடும். பார்த்துருக்கீங்களா? அது துப்பிடும். அதுக்கு தேவை மேலே இருக்கிற சாக்லேட் ஒன்லி ஃபார் டேஸ்ட். நட்ஸ் இஸ் த ஸ்ட்ரென்த். ஆமா தானே? அந்த நட்ஸை சாப்பிட்றதுக்கு தான் மேலே என்ன தடவுனாங்க? சாக்லேட்டை தடவுனாங்க. நாம என்ன பண்ணிட்டோம்? சாக்லேட்டை சாப்பிட்டு அந்த கொட்டையை துப்பிட்டோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேதத்தை மேல மட்டும் மேலோட்டமா படிச்சுட்டு போவாத. அது சாக்லேட் சாப்பிட்றது மாதிரி. அதுக்குள்ள உன் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அது உள்ள ஒரு ஆழம் இருக்கு. அந்த ஆழத்துக்குள்ள 3வது தரிசனம் இருக்கு. அந்த தரிசனம் தான் உன்னை பரலோகத்துக்கு போக உதவும். இப்ப நீ பார்க்கிற ரெண்டும் எதுக்கு உதவும்னா, உலகத்துல இருந்து விடுதலையாகி கர்த்தருக்குள்ள உன்னை ஸ்டாண்டர்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தரிசனம். இங்க ஊழியத்துல அடுத்து உன்னை கொண்டு பூமியில செஞ்சு முடிக்க வேண்டியதுக்கு 2வது தரிசனம். ஆனால் 3வது தரிசனம் வெளிப்பட்டா மட்டும்தான் நீ ஹெவனுக்குள்ளேயே போக முடியும். அந்த தரிசனம் இல்லாதவன் அதுக்கு காத்திருக்கவே மாட்டான். அதனாலதான் பைபிள் முழுக்க பாருங்க, அத்தனை பேர் பாருங்க, எபிரேயர் 11 மொத்தத்தை எடுங்க, அவர்கள் அத்தனை பேரும் விசுவாசத்தினாலே ஃபியூச்சரை பத்தி பேசினவனா தான் இருப்பான். எல்லாருமே, அதாவது அவன் பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹெவன்லி விஷனா இருக்கும், அத்தனையும் இருக்கும். அவர்கள் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு காத்திருந்தார்கள், விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். இந்த அஸ்திவாரம் நகரம் தான் புதிய எருசலேம் அவனுக்கு. ஸோ அதுல உள்ளதான தரிசனத்தோடு அவன் போய் சேர்ந்துட்டான். இப்ப நீங்களும் நானும் பரலோகத்தின் தரிசனத்தோடு போய் சேர வேண்டி இருக்கிறது. உன்னதங்களில் உள்ள துரைத்தனம் அதிகாரம். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? துரைத்தனம் அதிகாரம்னு சொன்னா நம்மளுக்கு எது 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 மனசுல வருது? இங்க உள்ள உன்னதங்கள்னா இங்க உள்ளதான் நமக்கு வருதே ஒழிய. ஆனா பவுல் சொல்றாரு, இல்ல ஹெவன்ல உனக்கு ஒண்ணு வச்சிருக்கோம். அழி உள்ளதான இது அழியாமையும், சாவுக்கு எதுவான இது எதுக்கு? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அங்க போய் நாம் இளைப்பாற போகிறோம். இளைப்பாறுதல் என்பது இனி வருகிறதா இருக்கு. என்ன இளைப்பாறுதல் தெரியுமா? இங்க நீங்க ஒரு வேலை பார்க்குறீங்கல்ல, ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ ஆதாம் பாவம் செஞ்சிட்டாரு, அவருக்கு மரணம் வந்துருச்சு. இப்போ இயேசு என்ன சொல்றாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இப்போ ஜீவவிருட்சத்தின் சாப்பிட்டா என்ன என்ன ஆகும்? மனுஷன் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருப்பான், மரணம் வராது.
மரணம் வராது. சரி, மரணம் வராம நீங்க உயிரோடு இருந்து என்ன பண்ண போறீங்க? இப்ப 3ஆம் அதிகாரத்துல தான் ஆதாமுக்கு மரணம் வருது, சரியா? ஆனா 3ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடியே ஆதாமுக்கு கர்த்தர் கொஞ்சம் வேலை வச்சாரு. அவன் உயிரோடு என்னன்னைக்கும் இருந்து ஒரு வேலை செய்யணும்னு வச்சாரு. 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல 13, 14, 16ல தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இதெல்லாம் அவன் என்னன்னைக்கு உயிரோடு இருந்து செய்ய வேண்டிய வேலை. இப்ப அவனுக்கு உயிர் போயிருச்சு, மரணம் வந்துடுச்சு. இப்ப கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அந்த போன உயிரை திருப்பி மீட்டு கொடுத்துட்டாரு அவனுக்கு. இனிமேட்டு நீ என்னவாயிரு? ஜெயம் பெற்றினா உனக்கு ஜீவ விருட்சத்தை என்ன பண்ணிடுவேன்? கொடுத்துருவேன். நீ என்றென்றைக்கும் உயிரோடு இருக்க போற. உயிரோடு இருந்து இதுக்கு அப்புறம் தான்ப்பா நீ 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் சொன்ன வேலையை செய்யணும். அதுக்கு தான் அந்த உயிரை நான் திருப்பி கொடுத்துருக்கிறேன். நீ உயிர் இல்லாம அதை செய்ய முடியாது, நித்தியம் இல்லாம அதை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஸோ நான் உன்னை என்ன பண்றேன்? திருப்பி நித்தியத்துக்கு மாத்திடுறேன், மரணம் இல்லாத வாழ்க்கைக்கு மாத்திடுறேன். மாத்திட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்? இந்த 2 வேலையை செய்ய வைக்கிறேங்கிறாரு. நீங்களும் நானும் எது வரைக்கும் விஷன்ல இருக்கும் தெரியுமா? இனி கர்த்தர் என்னை என்றென்றைக்கும் உயிரோடு கூட வைப்பார். இதுதான் நம்ம தரிசனத்துல இருக்கு. ஆனா எதுக்கு வைக்கிறாருங்கிற தாட்டே உங்களுக்கு வரல. அது வரணும். அது வந்தாதான் ஹெவன்ல ஆண்டவர் உன்னதங்கள் அதிகாரங்கள் வச்சிருக்காரு. அது என்ன, அதுல நான் யாரு, எனக்கு என்ன நியமிச்சிருக்கிறாரு, இதெல்லாம் வைடு ஓபன் ஆக்கணும். இந்த ஓபன் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்கு இருந்துச்சு, இந்த ஓபன் பவுலுக்கு இருக்கு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் பார்த்துட்டேன், எனக்கு நியமிச்சாங்க, என்ன பண்ணிட்டாத, நான் பார்த்துட்டேன், அவ்வளவுதான், எனக்கு இது வேணாம், விடுங்க, என்னை விட்டீங்கன்னா நான் போயிடுவேங்கிறாரு. அந்த ஓபன் ஆகாம உங்களால இங்கிருந்து இதை போக முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க இதை கடக்கிறதே கஷ்டம். ஏன்னா இது உங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கு. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, காணாத கண்களையும் அப்படின்னு இருக்கு. அதுல இன்னொன்னு இருக்கு, கேட்காத காதுகள்னு இருக்கு. அதை பத்தி நம்ம இப்ப எடுக்க முடியாது, நேரம் ஆயிடுச்சு. ஆனா நான் ஒன்னு சொல்றேன், இந்த கண்களை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தரிசனம் எப்படி இருக்கணும்? ஹெவன்லி தரிசனம் இருக்கணும். 3ஆவது தரிசனம் ஓப்பன் ஆகணும். நீங்க சிலர் ஒண்ணுலயே மெசொப்பொத்தாமியால இருந்து கானானுக்கு வர வரைக்கும் ஓகேவா இருக்கீங்க. உலகத்தை விட்டுட்டு ஆண்டவருக்குள்ள வந்த வரைக்கும் தரிசனம் இருந்துச்சு. இங்க 2வது தரிசனம், அதாவது பலுகி பெருகி பையனை பேரப்பிள்ளை, அதாவது ஆசீர்வாதம், ஊழியம் எல்லாம் ஓகே. ஆனா இது தாண்டி ஒண்ணு இருக்கு, அதையெல்லாம் அதிலும் மேன்மையான பரமதேசத்தை. அந்த தாட்டு வந்தா மட்டும்தான், அந்த தரிசனம் ஓப்பன் ஆனதான் உங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? பரிசுத்தவாட்டி சாரல் நவரோஜ் அம்மாவுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. அந்த அம்மா அந்த பாட்டில் சொல்றாங்க, ஒரு நாள் அந்த பூமியை கடந்து போவேன். அந்த அம்மாவுடைய தரிசனத்தை கவனிங்க. அதுதான் அந்த அம்மாவை கடைசி வரைக்கும் பரிசுத்தவாட்டி அன்னைக்கு ஓட வச்சுச்சு. அந்த அம்மா சொல்றாங்க, வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடும். அவர் பாதம் வீழ்ந்து பணிவேன், ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். இவ்வளோ நேரம் ஆபிரகாம், பவுல், நோவா இவங்க எல்லார பத்தி பேசணுமே, அதே வரிசையில அந்த அம்மா அவங்க பாஷையில அதை சொல்றாங்க. அவ்வளவுதான். ஆபிரகாம் அவர் பாஷையில சொல்றாரு, அதிலும் மேன்மையான பரமதேசம்னு. பவுல் சொல்றாரு, என் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, கற்பனைக்கு தோன்றல, ஆனால் நமக்கு அதை ஆவியிலே வெளிப்படுத்தினார். நான் அதுக்காக ஓடுகிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிப்பேன் அவர் சொல்றாரு. அதே தான் அந்த அம்மாவும் சொல்றாங்க, ஒரு நாள் நான் ஓடி முடிப்பேன், உள்ளே நுழைவேன் பரலோகத்துல, அப்படி எனக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கப்படும், எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, நான் ஃபினிஷ் பண்ணுவேன்றாங்க பாருங்க. இன்னைக்கு நமக்கு அந்த நிச்சயம் இருக்குதா? நம்ம வேணா சொல்லிக்கலாம் கிருபை கிருபை கிருபைன்னு. நீ செய்ய வேண்டியதை செய்யாம கிருபை வெளிப்படாது. கிருபை உங்களை செய்யறதுக்கு உதவி செய்யும், அதான் கிருபை. நம்ம சோம்பேறியா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் தரிசனத்தை நான் பூரணமா முடிக்கணும் ஆண்டவரே, என் ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும் ஆண்டவரே, நான் ஓடி முடிக்கணும் அப்பா, ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும். நடுவில் என்னை எதுவும் விழ பண்ணிடக்கூடாது, தடுமாறிடக்கூடாது, வழி விலகிடக்கூடாது, இடதுபுறம் வலதுபுறம் நான் போயிடக்கூடாது.
எனக்கு உதவி வரும் கண்மலை ஒன்று இருக்கு, நான் டெஸ்டினேஷன் சியோன் கண்மலை ஒன்று மலை ஒன்று இருக்கு, அங்க நான் போய் சேரணும் ஆண்டவரே. என் ஓட்டம் அங்கத்தான் போய் முடியணும்ப்பா, என் ஓட்டம் அங்கத்தான் போய் முடியணும். நெருங்கி வருகிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடி ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் உங்களை புரிய பண்ணி இருப்பார். ஆவியானவர் இந்த வார்த்தைகள் உங்களை இருதயங்களில் எழுதி இருப்பார். உங்களுக்குள்ளே ஆவியானவர் அதை செஞ்சிருப்பார். ஏன்னா இல்லைன்னா இந்த வார்த்தைகள் ஆவியானவர் கொடுக்க மாட்டார். ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யட்டும்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யட்டும். ஏதோ சர்ச்சுக்கு வந்தேன், ஆசீர்வதிக்கப்பட்டேன், என்னால் முடிஞ்ச ஊழியத்தை பண்ணேன், ஒரு நாள் மரணம் வரும், வருகை வரும், நான் பரலோகத்துக்கு போவேன், இது அல்ல. இதையும் தாண்டி எனக்கு ஒன்று ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆவியில கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திட்டாரு. அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். அதுக்காக நான் காத்திருக்கிறேன். அதுக்காக இந்த பூமியில என்ன அந்நியனும் பரதேசியனும் ஒண்ணுமில்லாதவன் என்று, நான் நஷ்டமும் குப்பையும் என்று எல்லாத்தையும் விட ரெடியா இருக்கு. என் ஓட்டம் ஒன்னே ஒண்ணுதான், அவரை சந்திப்பது, எனக்கு நியமிக்கப்பட்டதை சுதந்திரிப்பது. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவர்கிட்ட கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும் பொழுது அந்த மகிமையான தருணத்தில் நான் ஓடி போய் எனக்கு நியமிக்கப்பட்டதை நான் சுதந்திரிக்க வேண்டும். எரிகோ கோட்டை கீழே விழும் பொழுது அவர்கள் தங்களுக்கு நேராக இருந்த பட்டணத்தை பிடித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே மாதிரி நாமளும் நமக்கு நேராக ஆண்டவர் நியமிச்ச ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் சுதந்திரிக்க போகிறோம். அழிவுள்ளதான இது அழியாமையும், சாவுக்கு எதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, நீர் நியமித்த ஓட்டத்தில் முடிவு பரியந்து நாங்கள் ஓடட்டோம்ப்பா. எத்தனையோ இடரல்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், வானமண்டலத்தின் பொல்லாத பிரச்சனை, மனுஷ பிரச்சனை, உலகத்தில் உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி எங்கள் கண்கள் உண்மை மாத்திரம் பார்க்க, நீர் நியமித்தவைகளை மாத்திரம் பார்க்க, ஆண்டவரே எங்களை வழிவிலக பண்ணுகிற காரியங்களை பார்க்காதபடி, உலகத்தை பார்க்காதபடி, பூமியை பார்க்காதபடி, அப்பா எங்கள் தலைகள் எப்பொழுதும் உயர்த்தப்பட்டதாக, வானத்தை அண்ணாந்து பார்க்கிற தலைகளாக, வானத்துக்குள்ளே எங்களுக்கு வைத்தவைகளை காண்கிற கண்களாக எங்கள் கண்கள் வானத்துக்குள்ளே ஊடுருவட்டும். ஆண்டவரே, நாங்கள் பூமியை பார்க்கிற வேலைக்காரர்கள் அல்ல, வானத்தில் உலாவுகிற அக்கினி ரதங்களை பார்க்கிற எலியாவின் கண்களாய், எங்கள் எலிசாவின் கண்களாய் எங்கள் கண்கள் பாரட்டும். ஆண்டவரே, நாங்கள் கீழே பார்த்தது போதும், மேலானவைகளை, இதிலும் மேலானவைகளை பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டும். அதையே முடிவு பரிந்து ஓடி முடிக்க கிருபை தான். ஆசீர்வதியும், வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா.